நண்பர்கள் அனைவருக்குமே வணக்கம். இந்திய கிரிக்கெட் டீம் வந்துட்டு ஒரு மேட்ச் வந்து விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்துட்டு இந்திய டீம் தான் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே நினைப்போம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இந்திய டீம் வந்துட்டு ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ் எல்லா பிளேயரோட பெர்ஃபார்மன்ஸ்னால, டீம் ஒர்க்குனால வந்துட்டு மேட்சை வந்து வின் பண்ணுவாங்க. ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் பர்சன் தான் வந்துட்டு ரொம்ப நல்லா சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி டீமையே ஜெயிக்கிற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரியான ரெண்டு சினாரியோ இருக்குது. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் பர்சன் பெர்ஃபார்மன்ஸ் எப்போ பண்ணுறாங்க, ஒரு சில பர்டிகுலர் டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் பர்சன் தான் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபேக்டர் தான் நம்ம வந்துட்டு இங்கே பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு ரன் சேஸ் அப்படின்னு வரும்போது நான் உங்கள் எல்லாருக்குமே யாருக்குமே சொல்ல தேவையில்லை. நம்ம விராட் கோலி தான் ரன் மிஷின் வந்துட்டு சேசிங்னு வந்துச்சுன்னா அடிச்சு துவம்சம் பண்ணுவாப்புல. அதே மாதிரி ரோஹித் சர்மா வந்துட்டு சீரியஸ் மூடு சுவிட்ச் ஆன் அப்படின்னு வந்துட்டு அவர் காதில் போய் யாராவது சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லிட்டாங்கன்னா அவர் பாட்டில் அடிச்சு வெளுத்து தள்ளிக்கிட்டே இருப்பாப்புல. இதில் டோனி வந்துட்டு பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்துட்டு அவுட் ஆஃப் ரீச்சில் இருக்குது. அதாவது திடீர்னு பார்த்தீங்கன்னா விக்கெட் எல்லாம் போயிடும், 2-3 விக்கெட் தான் இருக்கும், இல்லைனா ரொம்ப பெரிய டார்கெட்டு. அந்த மாதிரி டயத்தில் நல்லா விளையாண்டு கொடுத்து மேட்சை வந்து வின் பண்ண வச்சிருக்காப்புல. இதில் முக்கியமான ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சிராஜ் தான். ரீசெண்டாக வந்துட்டு இங்கிலாந்து விசஸ் இந்தியா மேட்ச்சில் கூட சூப்பராக போட்டு மேட்சை வின் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா பும்ரா இல்லைன்னா தலைவன் வேறு லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாப்புல அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இந்த ஃபேக்டர்லாம் எனக்கு பிடிச்சிச்சு, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.